குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம மெக்கானிக்ஸ் பேப்பரில் 5th யூனிட்டில் டைனமிக்ஸ் சாப்டரில் வந்து 16.3 செக்ஷனில் கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானிட்டரி மோஷன் இதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது பிஃபோர் த டெவலப்மெண்ட் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் தியரி ஆஃப் பிளானிட்டரி மோஷன் பை நியூட்டன்ஸ் லா ஆஃப் பிளானிட்டரி மோஷன் கேள்விப்பட்டிருக்கோமா ஃபிசிக்ஸில்? ஸோ அந்த கான்செப்ட் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா with the assumption that any two particles attract each other with a force in the gamma m1 m2 by r square. ஸோ அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் பிளானிட்டரி மோஷனுங்கிற ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அசம்ஷன் என்னவா இருந்தது அப்படின்னா, ரெண்டு பார்ட்டிகல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று அட்ராக்ட் ஆகும். அது அட்ராக்ட் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபோர்ஸ் என்னென்னா காமா m1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது. வேறு m1 m2வும் மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல், ஆருங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பார்ட்டிகல்ஸ். ஸோ அப்போது கெப்லர்ஸ் தான் வந்து இந்த மூணு லாவை வந்து சஜஸ்ட் பண்ணாது. நியூட்டன்ஸ் லாக்கு முன்னாடி கெப்லர்ஸ் லாங்கிறது வந்து இருந்தது. கெப்லர்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்னது அப்படின்னா, த பிளானட் டிஸ்கிரைப்ஸ் எலிப்ஸ் அபவுட் த சன் ஆஸ் ஃபோக்கஸ். ஸோ இந்த 9 பிளானட்ஸ் இருக்குல்ல, அந்த பிளானட் வந்து ஒரு எலிப்ஸ் ஷேப்பை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அபவுட் த சன் ஆஸ் த ஃபோக்கஸ். அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரியில் உங்களுக்கு ஃபோக்கஸ்னால் என்னென்னு தெரியும். அந்த சன் இது ஃபோக்கஸாக வச்சுக்கிட்டு அந்த 9 பிளானட்டும் வந்து ஒரு எலிப்டிக் ஷேப்பை வந்து கொடுத்துச்சு அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லா. ரெண்டாவது லா என்னது அப்படின்னா, த ரேடியஸ் வெக்டர் ட்ரான் ஃப்ரம் த சன் டு எ பிளானட் ஸ்வீப்ஸ் அவுட் ஈக்குவல் ஏரியா இன் ஈக்குவல் டைம். ஸோ ரேடியஸ் வெக்டர் ஒரு சன்லேருந்து எந்த பிளானட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாத்து போட்டாலும் அதனோட ரேடியஸ் வெக்டர் வந்து ஈக்குவல் ஏரியாவை தான் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ரெண்டாவது லா. மூணாவது லா வந்து the square of the periodic time of the planet are proportional to the cube of the semi-major axis. Square of the periodic time is equal to cube of the semi-major axis அப்படிங்கிறது வந்து கெப்லர்ஸ் third law. So it is obvious that K2 implies that for each planet aerial velocity is constant. So radius vector drawn from the sun to the planet வந்து ஈக்குவல் ஏரியாவை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அதனோட ஏரியல் வெலாசிட்டியை வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். அண்ட் த டிரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட் வந்து 0 அப்படின்ட்டு சொல்லலாம். So the force acting on the planet along the radius vector and thus is a central force, the force being the center of force. ஸோ அப்புறம் நியூட்டன்ஸ் கெப்லர்ஸ் ஃபர்ஸ்ட் லாலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, K1 implies that the force of attraction on the planet is inversely proportional to the square of the distance from the sun. Force of attraction of the planet inversely proportional to square of the distance from the sun. So Newton's work is the assumption of the inverse square law அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுதான் வந்து கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானிட்டரி மோஷன் அப்படிங்கிறது. ஸோ என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத மட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் பிளானிட்டரி மோஷன் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானிட்டரி மோஷன் இருந்துச்சு. அந்த கெப்லர்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். எ பார்ட்டிக்கல் டிஸ்கிரைப்ஸ் an elliptic orbit under a central force towards one focus S. If v1 is the speed at the end B of the minor axis, v2, v3 are the speed at the end A dash of the major axis, show that v1 square is equal to v2 into v3 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ என்னது அப்படின்னா, எ பார்ட்டிக்கல் டிஸ்கிரைப்ஸ் அண்ட் எலிப்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு பார்ட்டிக்கல் வந்து இந்த மாதிரி ஒரு எலிப்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது அண்டர் எ சென்ட்ரல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ஒன் ஃபோக்கஸ் எஸ். இந்த எஸ்ஸுங்கிறது தான் வந்து ஃபோக்கஸ். இஃப் v1 இஸ் த ஸ்பீட் அட் த எண்ட் பி, v1ங்கிறது வந்து எண்டு பியில் இருக்கக்கூடிய ஸ்பீடு. அதை மாதிரி v2 v3ங்கிறது வந்து இந்த ஏ டேஷ்லேயும் ஏலையும் இருக்கக்கூடிய ஸ்பீடு. அப்படின்னா நம்ம v1 ஸ்கொயர் வந்து இஸ் ஈக்குவல் டு v2 v3 அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும்.
ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி கான்செப்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிஏங்கிற டிஸ்டன்ஸை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா சிஎஸ் ப்ளஸ் எஸ்ஏ அப்படின்ட்டு எழுதிக்கிட முடியும். வேறு சிஏங்கிற டிஸ்டன்ஸும் வந்து நமக்கு வந்து ஏ தான், சிஏ டேஷுமே வந்து நமக்கு ஏ தான். அதை மாதிரி சிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா அது ஏ இன்ட்டு 1 - இ அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். இப்போ நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து எஸ்ஏ கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டயக்ராம்லேருந்து பார்த்தோன்னா இந்த எஸ்ஏங்கிற போர்ஷன் எதுக்கு ஈக்குவல்னால் சிஏ மைனஸ் சிஎஸ்ஸுக்கு ஈக்குவல். சிஏன்னா நம்ம ஏன்னு வச்சுருக்கிறோம், சிஎஸ்ஸுனா என்னென்னு வச்சுருக்கிறோன்னா ஏ இன்ட்டு 1 - இ ஏ இன்ட்டு 1 - இ இல்லை ஏஇன்னு வச்சுக்கணும். அதுதான் ஏஇ கமா 0 மைனஸ் ஏஇன்னு வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 - இ அப்படின்ட்டு கிடைக்கும். இதை மாதிரி எஸ்ஏ டேஷ் பார்க்கணும். எஸ்ஏ டேஷ்னா இந்த ரிவர்ஸில் பார்ப்போம். எஸ்ஏ டேஷ் இஸ் நத்திங் பட் எஸ்சி ப்ளஸ் சிஏ டேஷ் அப்படிங்கிறது. எஸ்சினாலும் சிஎஸ்னாலும் சேம், அதை தான் நம்ம ஏஇன்னு வச்சுருக்கிறோம். சிஏ டேஷ் இஸ் நத்திங் பட் ஏ தான், அதையும் நம்ம இந்த வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ இதுலேருந்து ஏவை காமனாக எடுத்தோன்னா 1 + இ அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா. அப்போ நமக்கு எஸ்ஏ என்ன கிடச்சிருக்குன்னா ஏ இன்ட்டு 1 - இன்னு கிடச்சிருக்குது. எஸ்ஏ டேஷ் வந்து ஏ இன்ட்டு 1 + இ அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்குது. சிமிலர்லி எஸ்பி அப்படிங்கிறது என்னதுன்னா, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் என்னது அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் √of ஏஇ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கணும். ஓகேவா. ஸோ எஸ்இ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கிடுவோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு v1² கேல்குலேட் பண்ணணும். v1 ஸ்கொயருக்கு நமக்கு v ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியும்ல, எலிப்ஸை பொறுத்தவரையில் மியூ இன்ட்டு 2/r - 1/a அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். v² ஈக்குவல் டு மியூ இன்ட்டு 2/r - 1/aங்கிறது. இங்கே வந்து நமக்கு ரேடியஸ் வந்து ஏ தான். அப்போ 2/a - 1/a போடும்போது இதனோட வேல்யூ வந்து நமக்கு μ/a அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து v2², ஏன்னா v1ங்கிறது இங்கே இருக்கக்கூடியது, v2ங்கிறது இங்கே இருக்கக்கூடியது, v3ங்கிறது இங்கே இருக்கக்கூடியதுன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது v2² கண்டுபிடிக்கணும். v2² அப்படிங்கிறது மியூ இன்ட்டு 2/r - 1/a தான். இங்கே ஆரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏல இருக்கக்கூடியது தானே. ஸோ எஸ்ஏவோட வேல்யூ நமக்கு என்னது கிடச்சிதுன்னா ஏ இன்ட்டு 1 - இ அப்படின்ட்டு கிடச்சிது. அப்போ மியூ இன்ட்டு 2/a இன்ட்டு 1 - இ - 1/a அப்படிங்கிற மாதிரி போடுவோம். ரெண்டுலேயும் நமக்கு என்னது காமனாக இருக்குன்னா ஏ காமனாக இருக்குது. அப்போ μ/aவை எடுத்துட்டோன்னா 2/1 - இ - 1 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோன்னா μ/a இன்ட்டு 2 - 1 + e/1 - இ அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ இதனோட ஃபைனல் ஆன்சர் வந்து μ/a இன்ட்டு 1 + e டிவைடட் பை 1 - இ அப்படின்ட்டு கிடைக்கும். எதனோட வேல்யூனா v2ஓட வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதை மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும்னா v3யை கண்டுபிடிக்கணும். ஸோ v3 என்னது வரும் அப்படின்னா அதே தான் மியூ இன்ட்டு 2/r - 1/a. v3ங்கிறது ஏ டேஷில் இருக்கக்கூடியது. ஸோ திஸ் இஸ் இங்கே ஆரோட வேல்யூ பார்த்தோன்னா ஏ இன்ட்டு 1 + இங்கிறது. ஸோ இதில் ரீப்ளேஸ் பண்ணோன்னா 2 டிவைடட் பை ஏ இன்ட்டு 1 + இ - 1/a. இதுலேருந்து ஒரு ஏவை காமனாக எடுத்தோம் அப்படின்னா 2/1 + இ - 1. ஏவை இப்போ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ μ/a இன்ட்டு 2 - 1 - இ டிவைடட் பை 1 + இ. அப்போ μ/a இன்ட்டு 1 - இ டிவைடட் பை 1 + இ அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா. சரி, அப்போ நமக்கு v1² வேல்யூ வந்து μ/a அப்படின்ட்டு கிடச்சிது. v2² வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா
mu by a into 1 plus e by 1 minus ன்னு கிடச்சிது. அதை மாதிரி v3 ஸ்கொயரோட வேல்யூ mu by a into 1 minus e by 1 plus e அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா v2 ஸ்கொயர் v3 ஸ்கொயர் மல்டிபிள் பண்ண போகிறோம். அது mu by a into 1 plus e by 1 minus e into mu by a into 1 minus e by 1 plus ன்னு கிடைக்கும். ஸோ இதில் இந்த 1 minus e 1 minus e 1 plus e 1 plus e கேன்சல் ஆயிடுச்சுன்னா mu ஸ்கொயர் பை a ஸ்கொயர்னு கிடச்சிரும். mu ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ஈக்குவல் டு v1 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் நத்திங் பட் v1 to the power 4 v1 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ நமக்கு என்னது கிடச்சிருக்குது அப்படின்னா v2 square v3 square is equal to v1 square the whole square. Taking square on both sides v2 v3 equal to v1 square அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் இந்த ப்ராப்ளமில். v1 square is equal to v2 v3 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நமக்கு ப்ரூவ் ஆகும். ஓகேவா? இது மொதல் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ஷோ தட் த வெலாசிட்டி ஆஃப் எ பார்ட்டிக்கல் மூவிங் இன் அன் எலிப்ஸ் அபவுட் த சென்டர் ஆஃப் த ஃபோர்ஸ் அட் எ ஃபோக்கஸ் இஸ் காம்பவுண்டட் ஆஃப் டூ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிஸ் நேம்லி mu by h perpendicular to the radius vector, அதுக்கப்புறம் e mu divided by h axis அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸை வந்து நம்ம எழுதிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் நமக்கு தெரியும் எல் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இ காஸ் தீட்டா அப்படின்ட்டு. அதை வந்து நம்ம எழுதிக்கிடுவோம். அண்ட் மோர் ஓவர் இந்த ரிலேஷனும் நமக்கு தெரியுமா மியூ ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் டிவைடட் பை எல்லுன்னு போன கிளாஸில் தானே பார்த்தோம் இந்த இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம் டெரைவ் பண்ணும்போது. ஸோ மியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பை எல்லுங்கிறதுனால எல் வந்து ஹச் ஸ்கொயர் டிவைடட் பை மியூ அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஆல்சோ நமக்கு இன்னொன்று என்ன தெரியும்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்பிட்லேருந்து ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட் இஸ் ஈக்குவல் டு ஹச் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரியும். ஸோ அது மாதிரி ஃபார்முலா என்னது அப்படின்னா த வெலாசிட்டி காம்பனண்ட் ஆஃப் த ரேடியல் அண்டு டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன். ரேடியல் அலாங்லேயும் பெர்பெண்டிகுலர்லேயும் வெலாசிட்டிஸ்க்கு ஃபார்முலா வந்து ஆர் டாட்டு அப்புறம் ஆர் தீட்டா டாட் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுமா? சரி. ஸோ இப்படி தெரிஞ்சுது அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோன்னா அந்த எல் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எல் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இ காஸ் தீட்டா. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எல் அப்படியே இருக்கட்டும். 1 பை ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஆர் பை டிடீட்டா அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ சைன் தீட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். டிஆர் பை டிடீட்டா இஸ் நத்திங் பட் ஆர் டாட்டு. தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு தீட்டா டாட் கிடைக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு minus L by R square R dot equal to minus E sin theta into theta dot அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்குது. அப்போ R dot தேவை அப்படின்னா minus E sin theta, இந்த R square அங்கே போச்சுன்னா R square theta dot அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம் டிவைடட் பை எல் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். இந்த மைனஸு கேன்சல் பண்ணி விட்டுடலாம். அப்போது ஆர் டாட்டோட வேல்யூ தேவைன்னா இது அப்படியே அந்த சைடு மல்டிபிள் பண்ணோன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட்டை தான் வந்து நம்ம ஹெச் அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். அப்போது ஆர் டாட்டோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இ டிவைடட் பை எல் இன்ட்டு ஹெச் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிடலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா இப்போ நமக்கு ஹச் ஸ்கொயருக்கு வேல்யூ தெரியுமா?
So this is equal to L is equal to h square divided by mu தெரியுமா, அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். sin theta into h divided by h square, இங்கே மியூங்கிறத போட்டுக்கலாம். அப்போ ஒரு ஹெச் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இ மியூ சைன் தீட்டா டிவைடட் பை ஹெச் அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போது ஆர் டாட்டோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இ மியூ சைன் தீட்டா டிவைடட் பை ஹெச் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆர் தீட்டா டாட் கண்டுபிடிக்கணும். ஆர் தீட்டா டாட் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு ஆரால் மல்டிபிள் பண்ணிக்கிட்டால் ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட் பை ஆர்னு கிடைக்கும். ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட் இஸ் நத்திங் பட் ஹெச். அப்போ ஹெச் பை ஆர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஓகேவா. ஸோ ஹெச் பை ஆர் கிடச்சிருச்சு அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எல் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 + இ காஸ் தீட்டான்னு தெரியுமா. அப்போ 1 பை ஆர் தேவைன்னா அது என்னது கிடைக்கும், 1 + இ காஸ் தீட்டா டிவைடட் பை எல்லுன்னு போட்டுக்கலாமா. அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆக்சுவலாக ஆர் தீட்டா டாட்டுங்கிறது என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா ஹெச் பை ஆர், இது ஹெச் இன்ட்டு 1 பை ஆர். 1 பை ஆருக்கு பதிலாக என்னதுன்னா 1 + இ காஸ் தீட்டா டிவைடட் பை எல் அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ எல்லுக்கு பதிலாக அகைன் மியூ ஹச் ஸ்கொயர் பை மியூவை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் இன்ட்டு 1 + இ காஸ் தீட்டா டிவைடட் பை ஹச் ஸ்கொயர் இன்ட்டு மியூங்கிறத போடணும். அப்போ ஒரு ஹெச் கேன்சல் ஆகும். அப்போ மியூ இன்ட்டு 1 + காஸ் தீட்டா டிவைடட் பை ஹச். ஓகேவா. அப்போது ஆர் தீட்டா டாட்டுங்கிறது மியூ இன்ட்டு 1 + இ காஸ் தீட்டா டிவைடட் பை ஹச்ன்னு கிடைக்கும். ஸோ இதை உள்ள மல்டிபிள் பண்ணோன்னா மியூ பை ஹச், மியூ இ காஸ் தீட்டா டிவைடட் பை ஹச் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்ம எதெல்லாம் வச்சுருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் வந்து இதை வந்து 5th ஈக்குவேஷன் அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். அதை மாதிரி 4th ஈக்குவேஷன்னு வந்து இ மியூ காஸ் தீட்டா டிவைடட் பை ஹெச் அப்படின்ட்டு ஒன்று கிடச்சிருக்கோம். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு வச்சுருக்கிறோன்னா 4th ஈக்குவேஷன் அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். இதை 5th ஈக்குவேஷன் அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். ஓகேவா. From the 4th and 5th equation, we say that the velocities of the particle is composed of 3 velocities. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து நம்ம 3 velocities கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா velocities நான் என்னென்ன சொல்லியிருந்தேன், ஆர் டாட்டும் ஆர் தீட்டா டாட்டும் தான் நமக்கு வெலாசிட்டிஸ்னு நமக்கு தெரியும். ஆர் டாட்டோட வேல்யூ தான் நமக்கு இ மியூ சைன் தீட்டா டிவைடட் பை ஹச்னு கிடச்சிருக்குது. ஆர் தீட்டா டாட்டுக்கு என்னது கிடச்சிருக்குது அப்படின்னா இ மியூ டிவைடட் பை ஹச் காஸ் தீட்டா அப்படின்ட்டு ஒன்று கிடச்சிருக்குது. அண்டு இ மியூ டிவைடட் பை ஹச் இன்ட்டு சைன் தீட்டா அப்படின்ட்டுன்னு ஒன்று கிடைக்கும். இ மியூ டிவைடட் பை ஹச் காஸ் தீட்டா, அதாவது இதை உள்ள மல்டிபிள் பண்ணியிருந்தோன்னா நமக்கு இ மியூ பை ஹெச் காஸ் தீட்டான்னு ஒன்று கிடச்சிருக்குது. அண்டு மியூ பை ஹெச்னு ஒன்று கிடச்சிருக்குதா. இதை தான் வந்து 3 வெலாசிட்டிஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்கிறோம். அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி, இது செகண்ட் வெலாசிட்டி, இது வந்து தேர்டு வெலாசிட்டியாக சொல்கிறோம். இந்த 4th ஈக்குவேஷன்லேருந்தும் இந்த 5th ஈக்குவேஷன்லேருந்தும். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இ மியூ சைன் தீட்டா பை ஹெச்ங்கிறது வந்து என்னது அப்படின்னா வந்து ரேடியல் டைரக்ஷன். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் அப்படின்ட்டு கிடைக்கும். அகைன் ஃப்ரம் த ஃபிகர் இட் இஸ் கிளியர் தட் இந்த டயக்ராம்லேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா த ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் ஆர் இன்க்ளைன்டு டு த perpendicular to the major axis at an angle theta and 90 minus theta. So 6 and 7 is the velocities. 6 and 7 na இதுதான் 6th ஈக்குவேஷன், இதுதான் வந்து 7th ஈக்குவேஷன். 6 and 7 is the velocity E mu divided by h
பெர்பெண்டிகுலர் டு த மேஜர் ஆக்சிஸ். ஸோ இதுதான் வந்து மேஜர் ஆக்சிஸை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ அப்போ நமக்கு என்னது நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மியூ பை ஹெச்ன்னு ஒன்று சொல்லணும் பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் வெக்டர், இ மியூ பை ஹெச் பெர்பெண்டிகுலர் டு த மேஜர் ஆக்சிஸ்னு சொல்லணுமா. நமக்கு மியூ பை ஹெச்ங்கிறது இந்த கிடச்சிருக்குதா, மியூ பை ஹெச்ங்கிறது இந்தோ கிடச்சிருக்குதா. அப்போ மியூ பை ஹெச்ங்கிறத வந்து நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோன்னா வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் சொல்லியிருந்தோம். இந்த இ மியூ பை ஹெச் சேர்ந்து இ மியூ பை ஹெச்ங்கிறது வந்து பெர்பெண்டிகுலர் டு மேஜர் ஆக்சிஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டை தானே வந்து நம்ம டெரைவ் பண்ணணும். அதாவது வெலாசிட்டிஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் காம்பவுண்டட் இன்ட்டு டூ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிஸ்னு சொல்லணும். ஒன்று மியூ பை ஹெச் பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் வெக்டார்னு சொல்லணும், இன்னொன்று இ மியூ பை ஹெச் பெர்பெண்டிகுலர் டு த மேஜர் ஆக்சிஸ் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ அப்போ இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா ரெண்டு வெலாசிட்டிஸை வந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஆர் டாட்னு ஒன்றும் ஆர் டீட்டா டாட்னு ஒன்றும் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை வந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறோம். அந்த டெரைவ் பண்ணதுலேருந்து கன்க்ளூஷனை வந்து சொல்லிட்டோம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம ரெண்டு ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருக்குறோம் இந்த சென்ட்ரல் ஆர்பிட்டில். ஸோ இதோடு பார்த்திங்க அப்படின்னா இந்த டைனமிக்ஸ் அப்படிங்கிற இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகும் 5th யூனிட்டோட. ஓகேவா. அப்போது நம்ம டைனமிக்ஸில் என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா 3rd யூனிட்டில் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பார்த்துருந்தோம். 4th யூனிட்டில் வந்து ப்ரொஜெக்டைல் பற்றி பார்த்துருக்குறோம். 5th யூனிட்டில் வந்து சென்ட்ரல் ஆர்பிட்டை பற்றி பார்த்துருக்குறோம். ஸோ இது மூணும் தான் வந்து நம்ம டைனமிக்ஸ் சாப்டரில் வந்து பார்த்துருக்கக்கூடியது. இதுக்கப்புறம் நம்ம 1st யூனிட்லேருந்து ஸ்டாட்டிக்ஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். டைனமிக்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஈஸியான கண்டென்ட்டாக தான் இருக்கும், ஈஸியாக புரியும். பட் ஸ்டாட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் வேகான கான்செப்டாக இருக்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டு 2.5 யூனிட் வந்து நமக்கு ஸ்டாட்டிக்ஸ் தான். ஸோ டைனமிக்ஸ் வந்து போர்ஷன் கம்மி, ஆனால் ஸ்டாட்டிக்ஸ் வந்து போர்ஷன் அதிகம். டைனமிக்ஸில் வந்து மொத்தமே 40 பேஜஸ் தான் கண்டென்ட் இருக்குது, ஆனால் இதுக்கு டபுளாக ஸ்டாட்டிக்ஸில் 80 பேஜஸ் வந்து கண்டென்ட் இருக்குது. ஸோ நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லுமே படித்தாகணும். ஸோ ஓரளவுக்கு பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த லாஸ்ட் 2.5 யூனிட் இந்த டைனமிக்ஸ் சாப்டரையாவது வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா. சரி, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஸ்டாட்டிக்ஸ் சாப்டரை வந்து பார்ப்போம் 1st யூனிட்.